ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 27ஆம் தேதி கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய்க்கு வழங்கப்படும் மத்திய போலீஸ் பாதுகாப்பை இருமடங்காக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி இருந்தால்தான் அக்கட்சியை வீழ்த்த முடியும் என பாஜக நினைக்கிறது. அதற்காக அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. ஆனால் திமுக கூட்டணியை வீழ்த்த மேலும் பலம் வேண்டும் என சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வேக்கள் வாயிலாக தெரியவந்தது. நடிகர் விஜயையும் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என முடிவெடுத்து அதற்கேற்ப காய் நகர்த்தல்களை அமித்ஷா துவங்கினார். ஆனால் அதிமுக பாஜகவையும் விஜய் தொடர்ச்சியாக விமர்சித்து வந்ததால் முயற்சி பலனளிக்கவில்லை. இந்த சூழலில்தான் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் திமுக தரப்பு இருக்கிறது என சொல்லும் தவேகாவினர் கருத்தை அதிமுகவினரும் பாஜகவினரும் வழிமொழிகின்றனர். கரூர் சம்பவத்துக்கு ஆறுதல் சொல்ல நடிகர் விஜயிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளதும் கூட்டணியில் விஜய் இணையலாம் என்ற அறிகுறியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயுடனான தனது பேச்சில் அதை உணர்த்திய அமித்ஷா, கரூர் சம்பவத்திற்கு பின் உங்களுக்கு அச்சுறுத்தல் கூடுதலாகியுள்ளது. ஏற்கனவே வழங்கும் மத்திய அரசு பாதுகாப்பை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என கூறியுள்ளார். அமித்ஷா நினைப்பது போல எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற பதற்றத்தில் திமுக தரப்பு உள்ளது. கரூர் வழக்கை சிபிஐ கையில் எடுத்தால் நிச்சயம் அது திமுகவை நோக்கித்தான் பாயும். தேர்தல் நெருக்கத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து மொத்த திமுகவையும் தேர்தல் வேலை பார்க்க விடாமல் செய்வர் என திமுக தலைவர்கள் தலைமையிடம் எடுத்துக் கூறியுள்ளனர். இதை சாதுரியமாக எதிர்கொள்வதே கட்சிக்கும் தலைமைக்கும் நல்லது என முதல்வர் ஸ்டாலின் நம்புகிறார். இந்த விஷயத்தில் வேகமாக செல்ல வேண்டாம் என பாஜக தரப்பை, குறிப்பாக அமித்ஷாவை இரு தரப்பிற்கும் நெருக்கமானவர்கள் வாயிலாக சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் திமுக தரப்பு களமிறங்கியுள்ளது என்றனர்.